So now first, I'll just try to tell you what I wanted to say last class was, how do we find out what is this, whether a given dhatu is Parasmay Padam or Atmane Padam or Ubaya Padam. Ubaya Padi, we must say. Either it is Parasmay Padi, Atmane Padi or Ubaya Padi. So, na sonne, it depends on the swara, the ending swara. The ending swara, nama paathom, Uchchairu Dataha, Nichair Anudataha, Samahara Swaritaha. So, Uchchair Udataha. Udataha, Udata, எந்த சின்னமும் இருக்காது. There will be no chinnam for Udata. Whereas, there will be can you see the screen? Well, a white screen, can you see? Yes, ma'am. Okay. So, Udata has got no chinnam. Anudata has got, like I said last time itself, Yedha. Yedha is the dhatu. I'll keep it like this. Yedha is the dhatu. Yedha. Ana, after the it letter, it becomes, please don't keep your hand on the screen, okay? It becomes Ed. So what is going here? It is the, what is the sutram I said? So Edha, eppadi eludhuvom namba? A plus Dakara plus Akara. Okay. So when I draw a line, Kidana line podumbodu, is it Udata or Anudata or Swarita? Come on. line Anudata. 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 Okay. இப்போ வந்து அனுதாத்தா வந்து it letter ஆகுமா? என்ன சூத்திரப்படி? Come on, last class. அனுநாசிக உபதேசே அப்புறம் உபதேசே அச்சனுநாசிக. அச்சு ஞாபகம் வச்சுக்கணும். உபதேசே அஜனுநாசிக இத்து. அப்போ உபதேசே அச்சு அனுநாசிகா இருந்ததுன்னா அது இத்தாகும். ஓகே. சோ இத்துனா அப்புறம் அதோட அடுத்தது, that is 1.3.2. அப்புறம் 1.3.9ல என்ன சொல்றார் பாணினி? தஸ்ய லோபக. அப்ப அது லோபம் ஆயிடும். So this will become lopa. So what is remaining? Yed. இது இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதா? ஆமாக்கா. So இப்ப ஏதுங்கிற தாத்துல what is the it? சூத்திரம் என்னன்னா அனுதாத்த நித ஆத்மனே பதம். If a dhatu ends with ngakara or it ends with a anudata, achu, they both are it. Ngakara also should be it, like I said for ing dhatu. Okay. Ngakara is it. E, adan E. E. E-ங்கிற தாத்து வரும். So there the ngakara is it. So here the anudata is it. So if it is anudata, anudatawa அல்லது ngakara, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இத்தா இருந்தது அப்படின்னு சொன்னா that dhatu is the atmanepadi. புரிஞ்சுதாமா? Yes, Mata. Yes, Mata. இப்ப புரியுறதா? What is ஆத்மநேபதி தாத்து, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? இப்ப தாத்து பாட்டத்துல நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அந்த தாத்து பாட்டால the chinnam is not given. Today I will send another one.
ஒரு இடத்துல இருந்து நான் கண்டுபிடிச்சு எடுத்தேன், இல்லாட்டா நானே எழுதணும்னு நினைச்சேன். பட் அதுக்குள்ள எனக்கு கிடைச்சது. வித் சின்னம், ஒன் பர்சன் ஹஸ் டன் தட் ஒர்க். ஸோ சின்னம் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் அது உதாத்தாவா, அனுதாத்தாவா, ஸ்வரித்தவா. இப்போ பட்டு வந்து பட்ட வியக்தாம் வாச்சி, இதுதான் அந்த தாத்துவோட ரூபம். இப்போ இதுல என்ன எப்படி வருது? பாவ விட்டுருவோம். டா எப்படி வருது? டகாரா பிளஸ் here also it is உபதேசே அஜனுநாசிக இத்து. But is there anudata chinnam here? இல்லை மாதா. அதனால இது உதாத்தா. Where there is no chinnam, it is udata. Okay. Where there is anudata means there will be a chinnam, there will be a line under the ending swaraksharam. It can be earlier also. அது வந்து நிறைய தாத்துஸ்ல இருக்கும். If it is a hull ending தாத்து அப்படின்னு இருந்தது. பட் இந்த இடத்துல this is hull ending, இது உதாத்த தான். இங்கேயும் உதாத்த தான், இங்கேயும் உதாத்த தான். இந்த இதுவும் உதாத்த, இதுவும் உதாத்த. ஏன்னா பக்காரா பிளஸ் ஆதான். ஓகே, so that is there. So it is உதாத்தா தான் இத்தா இருக்கு அப்படின்னா it is பரஸ்மைபதி. ஓகே, சோ அது ரூல் என்னன்னா சேஷா பரஸ்மைபதி, அதாவது மிச்சதெல்லாம் அனுதாத்தா சின்னம் அல்லது நகாரா இருக்குன்னா இட் இஸ் ஆத்மனிபதி. உதாத்தா வந்து இத்தா வந்ததுன்னா உதாத்தேத் இத்து, உதாத்தேத் அப்படின்னா தட் இஸ் பரஸ்மைபதி. இந்த ரெண்டும் கிளியரா இருக்கா? எஸ் மாதா. டவுட் இருந்தா ப்ளீஸ் ஆஸ்க். ஓகே, இப்போ நம்ம டுக்குருஞ்ச் கரணே அப்படித்தானே? இப்போ நகி நகி பஜகோவிந்தத்துல என்ன சொல்றா? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ்ச் கரணே. So டுக்ருஞ்ச் is the மூல தாத்து. டுக்ருஞ்ச் கரணிங்கிறது அதோட மீனிங். இப்ப நம்ம அஷ்டாத்தியாயம் எடுத்து பார்த்தானே பட்டு வியக்தாயாம் வாச்சி அப்படிதான் வரும். ஓகே, இன்கதௌ அப்படிலாம் வரும். அது மாதிரி இல்ல, இது வந்து டுக்ருஞ்ச் கரணே. அப்போ இப்ப இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா வாட் ஆர் த இட் லெட்டர்ஸ்? டேக் திஸ் ஞகாரா ஹியர், இட் இஸ் இட். வாட் இஸ் 1.3.5 சூத்திரம் சொல்லுங்க யாராவது. 1.3.2 is உபதேசே அஜனுநாசிக இத்து. 1.3.3 is ஹலந்தியம். Then 1.3.4 is முன்னாடி புக்கு இல்ல, நானா சொல்றேன். ந விபக்தௌ துஸ்மாஹா. Has anybody got it in front of you? டெரிவேட்டிவ் புக் ஏதாவது இருக்கா உங்க பக்கத்துல? யார் பக்கத்துலயாவது இருக்கா? இருக்கு மாதா. இருக்கு மாதா. ஓகே, அப்ப நான் பாருங்க. அப்புறம் வந்து உபதேசே அச்சனுநாசிக இத்து ஹலந்தியம் ந விபக்தௌ துஸ்மாஹா அப்படின்னு போட்டான். That is actually an exception. Okay, அப்பவாத சூத்திரம். ந விபக்தௌ துஸ்மாஹா. அப்ப விபக்தியா இருந்ததுன்னா, ஏன்னா ஹலந்தியம் போட்டுட்டோம், அப்ப ஹல் எண்டிங் எல்லாமே இத்தா போயிடும். ஆனால் ந விபக்தௌ விபக்தியில துஸ்மாஹா தகாரா எண்டிங் விபக்தி, சகாரா எண்டிங் விபக்தி and makara ending vibhakti. So tusmaha na vibhaktau அப்படின்னா நா அதுல கிடையாது, அதுல ஹலந்தியம் வந்து இத்த ஆகாது. அப்புறம் ஐ திங்க் 1.3.5 is ஆதிர் நியூ டு டபஹ. கரெக்டா?
ஆமா மாதா. ஆம் மாதா. ஆத்தில் நியூ டூ டவக. கரெக்டா? இப்போ அப்ப நீ ஆதில் நியூ டூ டவக. ஓகே. இப்ப டூனா என்னது? டக்டாவ இருக்கு. டூ டூ டவக. ஓகே. அதனால அந்த இது வழியா we get this dakara as ith letter. கரெக்டா? ஆதியில இருக்கு. It is in the beginning. Read the sutram again. ஆதில் நீ டூ டவக. டவக. ஓகே. அப்ப டானே எடுத்துக்கோங்க. டான் வந்ததுன்னா வஹங்கிறது பகுவச்சனம். அப்ப இங்க டூ இருக்கு. So that is again going. நீ டூ டவக. அடுத்தது ஞகாரா. ஞகாரா will go by the sutram. என்ன சூத்திரத்துல போகும் இது? 1.3.3. கலந்தம் 1.3.3 கலந்தியம். அவ்வளவுதான். அலந்தியம்ல this will go up. So இது 1.3.5ல போகும். அது 1.3.3ல போகும். So what is remaining? Only crew. Okay. So now there is a sutram which says if இப்ப எப்படி நம்ம பார்த்தோம்? if there is an அனுதாத்த சின்னம் or நித்து அப்படின்னா நகாரா இத்தாகவோ அல்லது அனுதாத்தா இத்தாகவோ இருந்தால் ஆத்மநேபதி வரும். ரெண்டாவது இன்னொன்னு வந்து உதாத்தா இத்தா இருந்தானா பரஸ்மைபதி வரும். மூணாவது if there is a ஸ்வரித்த or ஞகாரா இத்து. ஓகே. ஸ்வரித்த சின்னம் எப்படி வரும்? மேல இப்ப நம்மளுக்கு போட்டிருக்கோம். ஓகே. இங்க வரும். இதுலயே இப்படி ஒரு சின்னம் வந்ததுன்னா this is ஸ்வரித்தன்னு அர்த்தம். மேல ஒரு சின்னம் போட்டா that is ஸ்வரித்த. ஸ்வரித்த will be சமாஹார ஸ்வரித்த. ஸ்வரித்த சின்னம் is marked by an vertical line above the letter. If it is a ஸ்வரித்த or if it is a ஞகாரா இத். நல்லா பாத்துக்கோங்க. ஞகாரா. எத? Somebody is on unmute. Please mute yourself if you're talking with your family. Yeah. Please mute if you are talking to your family people. So that is why we say nyit. If this is nyit, if it is a nyit, it is a ubhayapati dhatu. Ubhayapati dhatu. So இப்ப டுக்ரிஞ்சில வந்து what is there? இந்த டூ விட்டுருங்க. பட் நம்மளுக்கு என்னது? ஞகாரா வந்து இத்தா இருக்கு. So ஞகாரா is it. So kru is a ubhayapati dhatu. Okay. புரியுறதா? எஸ் மாதா. புரியுது மாதா. So how you distinguish between an atmanepadi, parasmepadi and ubhayapadi dhatu அப்படின்னா உதாத்த ஸ்வரம், that is there is no சின்னம் at all அப்படின்னா தாத்து உதாத்தமா இருந்ததுன்னா உதாத்தேத் வந்து பரஸ்மைபதம். அனுதாத்தேங்கிட்ட அது வந்து ஆத்மநேபதம். அப்புறம் ஸ்வரிதா நியத கிரியா பலம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது ஏன் கிரியா பலம் அப்படின்னு இந்த சூத்திரத்துல வருதுன்னா சோயுத சூத்திரம் கிட்ட. ஏன்னா இப்ப இப்ப பச்சு பச்சஷ் அப்படின்னு வரும். அப்ப அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ பச்சஷ். ஐ திங்க் தட் இஸ் அனதர் ஒன். Okay, you can either place it inside also, outside also. இப்ப இதுல வந்து do will go 1.3.5ல. இப்ப இந்த பச்சஷ் பிளஸ் இந்த ஷூ சஷ் இங்க வராது. It should come here. Okay. It should not come here. ஸ்வரத்துக்கு மேல தானே வரும். This is a halantyam. So இங்க வந்து the chakara and akara. Okay.
So it is a Swarita Akara. இங்க பாருங்க, do will go away, Shakara through Halantyam will go away. In the Chakara also has got an Upadesha Achanunasika It, and the Sakara, this is also a Swarita. Okay, so Pachidatu will be Swarita Aksharam Itta vandadunala, it will be an Ubayapati Dhatu. Okay, புரியுதா? இப்ப க்ரூவோட க்ரூ மாதிரியே தான், பட் க்ரூ இஸ் another example. நித்து வந்திருக்கு, இத் நித். ஓகே, நாட் a நித், it is நித், சர்ச்ச ஜஜ ஞ. ஓகே, ஞ. இங்க வந்து ஸ்வரித. ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு. This is உபயபதி. So that is why the சூத்திரம் says கிரியாபலே அப்படின்னா, கிரியாபலேனா நம்ம என்ன கிரியேட் பண்றோமோ அதோட ரிசல்ட்டை வச்சுதான் உபயபதியில where to use ஆத்மநேபதி and where to use பரஸ்மேபதி. நம்ம கேட்போம் இல்லையா, நான் எங்க வந்து ஆத்மநேபதி யூஸ் பண்ணலாம், எங்க கிரியா எங்க பரஸ்மேபதி யூஸ் பண்ணணும். உபயபதினா there are both are available. So எப்படி நம்ம இப்ப யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும்னா, it is because நம்ம பச்சு தாத்து எடுத்துட்டோம்னா, நான் எனக்காக சமைச்சுக்கிறேன், I cook for myself, na, that is ஆத்மநேபதி. If I am a cook and I cook for somebody else, that pachati becomes a parasmay. Okay, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான், that is only the main. ஒரே ஒரு டவுட் மாதா, சொல்லுங்க. இந்த இந்த டிக்ரிஞ்ச் வரைச்சே நித்து போயிடுறது, கிரு அப்படியே இருக்கு. இப்போ டுபஷ் வரைச்சே டுபஷகும்ஷா டுபஷ் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல பஷ் இருக்கு, பச்சை இருக்க மாட்டேங்கிறது இல்லையா? அது இங்க வந்து அகாரமும் இத்தாருது, நான் அங்க ஸ்வரம் அது வேற எதுவும் இத்தா இல்லைங்க. எங்க இத்தால டிக்ரிஞ்ச் கரணையில கிருல வந்து இக்கு பிளஸ் இருக்கு இல்லையா? ஆமா, அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பச்சை அப்படிங்கறத இச்சு பிளஸ் ச இருக்கு. பச்சை. ஆமா சார், அந்த சாக்கு மேல இது வருது இல்லையா உங்களுக்கு, சந்திரபிந்து வருது இல்லையா? உபதேசாச்சிகால ரைட் அங்க உங்களுக்கு சந்திரபிந்து இல்லையே. ரைட் ரைட் புரியுது. ஓகே ஓகே பாருங்க, க ரு வெறும் ரு தானே இருக்கு. ஆமா ஆமா, இங்க வந்து உபதேச சகாரா அண்ட் அகாரா அனுநாசிகா இருக்கு. காட் இட் மாதா, தேங்க் யூ காட் இட் மாதா. பார்வதி மாதா, இந்த துப்பச்சஷ் அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா, அந்த பச்சு தாத்தோட அது இது புரிஞ்சது. ஷகாரம் இது வந்து இதுல போயிடுறது. அதே மாதிரி ச உபசே இது வந்து அச் அனுநாசிகால போயிடுறது. அதுல வந்து ஸ்வரிதாவோட மார்க்கிங்கும் இருக்கு. அப்புறம் அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டூ போறது இல்லையா மாத்தா, டா டூ, அதுலயும் ஸ்வரித், அதுவும் ஸ்வரிதா போட்டிருக்குல்ல மாத்தா. இந்த ஸ்வரிதா நீங்க போட்டுக்க தேவை கிடையாதுமா. அதாவது இல்ல அதுல போட்டிருக்கா, அப்ப ஃபர்ஸ்ட்லயும் வருமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. நான் ஐ வாஸ் திங்கிங் லாஸ்ட் மெயினா வந்து நம்ம இந்த இத பாக்கும்போது we see the swaras. Yes, what you are saying is okay, but அப்ப நீங்க என்ன சொல்லலாம், உதாத்தே ஸ்வரிதா இல்லையா? Sutra is, see, I will tell you what the sutra says. Stop sharing. நான் வந்து அந்த தாத்து இதை வந்து நம்ம பாக்குறோமே, தாத்து கோஷாவை திறந்து வச்சுட்டு அதுல பாத்துட்டு இருந்தேன். அதுல இதுக்கு மேலயும் ஒரு கோடு போட்டிருக்கு ஸ்வரிதாவோட அந்த வெர்டிகல் லைன் சின்னதா. போட்டுக்கலாமே, நம்மளுக்கு அப்ப ஃபர்ஸ்ட் இதுலயும் வந்து ஸ்வரிதா நம்ம பாக்குறதுக்கு இருக்கான்னு கேக்குறேன். but yes, you can see because that is also it only, you know. ஆமா, that is gone. பட் அதுலயும் அந்த இடத்துலயும் ஸ்வரிதாவை நம்ம வந்து இது பண்ணுவோமான்னு, I mean, I'm not generally we the sutram express பண்ண தெரியறதான்னு எனக்கு தெரியல. இல்ல அதாவது ஸ்வரிதா நித ஏஷாம் என்ன பாருங்க, நித ஸ்வரிதா, அப்புறம் அது வந்து உபயபதி சொன்னேன். அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த கிரியா. 1 minute, I will just share the screen with you. 1 minute. Okay. Yeah, that time you can always see the sutram, then you will understand. If you see the sutram, you will understand it. பாருங்க,
ஸ்வரிதங்கித கர்த்தபிப்ராயே கிரியாபலே சூத்திரம். ஓகே, येषां स्वरितः ञकारः वा इत्संज्ञकः तेभ्यः क्रियाफलम् आत्मगामी चेत् आत्मनेपदम्, परगामी चेत् परस्मैपदम्. இப்ப யஜ, இப்ப டூபச்சஷ்ல வந்து அவ வந்து இத மட்டும்தான் எடுத்துக்கிறா. கவுன்சேலா தெரியுதாமா பார்வதி மேடம்? எஸ், தெரியுது மாதா, தெரியுது. So even though that is okay, but இது வந்து அவ வந்து எடுத்துக்கிறது இந்த இத்த ஆறுத இது இப்படிதான் it is marked. Okay, எஸ், சரியா? இப்ப டூ பச்சஷ் எப்படி வருதுன்னு, டூ becomes it, ஸ்வரிதேத் அப்படின்னா என்ன? Either it should be ஸ்வரிதா, should be it. See, that is also there, but after that there is another one letter. No? Another letter is there. So இப்ப துதாஞ்ச் தானே, துதாஞ்ச் தானே அவ வந்து நித்து நித்து வந்துட்டு. இப்ப டுக்ருஞ்ச் கரணே is also நித்து. இப்ப யஜ, யஜ ஸ்வரிதேத். ஓகே, அப்ப அந்த இடத்துல வந்து யஜதே or யஜதி both are உபயபதம். புரியுறதா இது? புரியுது மாதா, புரியுது. ரெண்டு எனக்கு மனசுல தோணித்து. பிகாஸ் இந்த தாத்து கோஷால வந்து டூக்கு மேல போட்டிருந்ததுனால எனக்கு ஒரு டவுட் வந்தது. அண்ட் செகண்ட்லி ஷகாரம் இருந்துட்டு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, the letter can be, there can be a swarita accent for the sake of pronunciation also, right? ஓகே, அதுக்காக இருக்கலாம். That is actually a pronunciation. Swarita, anudata, udata is all for pronunciation. But when it becomes it only, we can mark. Okay. இப்ப இதுல வந்து சேஷாத் கர்த்தரி பரஸ்மை பதம்ங்க. சேஷாத் அதாவது என்ன சொல்றான், எது வந்து ஆத்மநேபதி இல்லையோ தாதிருஷா தாத்தோகோ கர்த்தரத்தே பரஸ்மை பத பிரத்யய பூ அனுபந்தக நாஸ்தி. அதாவது நம்ம இத்துன்னு சொல்றத சம்ஸ்கிருதத்துல வியோமால எங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தவர் வந்து அனுபந்தா தான் சொல்றாரு. ஓகே, many teachers says as அனுபந்தா. நம்ம வந்து இட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவ வந்து அதை they don't want to say it as it, they say அனுபந்தா. சோ இது பூ தாத்து எடுத்துக்கிறோம் நம்ம, அதுல வந்து அனுபந்தா நாஸ்தி அக்கா பரஸ்மை பதம். இப்ப கக் தாத்து இதுல வந்து வந்து only is சந்திரபிந்து, there is no ஸ்வரிதா or no அனுதாத்தா, so it is உதாத்தா it. ஓகே, அதே மாதிரி மத்தே is also உதாத்தா it, and பிரம்மு also is உதாத்தா it. Okay, then Atmanipad. Yedha anudata it, badh, the ru is again anudata. Then ing, that is nit, sming is nit, Atmanipad. Okay. மத்த அதுல பச்சு தாத்துல துஷ சஷ் இருக்கு இல்லையா, அதுல வந்து இன்னொரு அனுதாத்தாவும் ஒரு கீழே போட்டிருக்கா இல்லையா, பாக்கு கீழே. அப்ப ஸ்வரிதாவும் இருக்கு அனுதாத்தாவும் இருக்கு. ஸ்வரிதா அனுதாத்தா, ஸ்வரிதா எடுத்துட்டு அனுதாத்தா. But that is not it இல்ல சார். இப்போ the டூபச்சஷ் தானே நீங்க சொல்றீங்க, அதுல பா வந்து அனுதாத்தா இருக்கு, தாலியும் தா அனுதாத்தா. இந்த ஆனா that is not it இல்லையா? நம்ம சூத்திரத்துல என்னது, அது இத்தா இருக்கிறது. That which is going away should be anudata. Correct, sir? Okay. அனுபந்தமா இருந்தா சரி. ஓகே. That which is going away should be ஸ்வரிதா. இப்ப இதுல தாத்துல துதாஞ்ச் தானேல இந்த இஞ்சு தான் போறது. No, nothing is not going. It is not going. That is marked only for pronunciation. சரி. ஓகே. Okay, sir? ஓகே. உங்க பார்வதி மேடம் கேட்ட கேள்விதான் நீங்களும் கேட்டேன். அவ உதாத்தத்தை வச்சு கேட்டா நீங்க அனுதாத்தம் வச்சு கேட்கிறேன். There is, so this is the way it goes. So I hope you are clear in this. புரியுதா இப்போ? Yes, Mata. Clear, Mata. Clear, Mata. So இது வந்து இன்னொன்னு. இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, I will send that to you. I don't know whether one minute. Where I kept it. Yeah. இது வந்து
இப்ப பாருங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்தேன், யாரோ மார்க் பண்ணியிருக்கா இத. இதெல்லாம் அந்த தாத்து நம்பரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வாட் இஸ் த தாத்து அப்படின்னுட்டு. இதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ இட் பிகம்ஸ் பரஸ்மைபதி. தாத்து நம்பர் ஆல்சோ இஸ் தேர் 1.49 and 50 அப்படின்னு. இப்போ இதுல வந்து பாருங்க, ஏது, ஸ்பர்து, காத்ரு, பாத்ரு. Because in Ashtadhyayi it is not marked. The Dhatu Pata also it's not marked. But here somebody has marked and given. So இது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, what is the ith letter is Anudata. So this is Atmanepadi. Here the ith letter is Swarita. தெரியுதா? Anchu, Achu. Then here Duyachu, Retu, Chedhe. Can you see this? தெரியுது மாதா, நல்லா தெரியுது. எஸ். So இது வந்து நம்மளுக்கு it is just to find out whether it is an Atmanepadi or a Parasmepadi. Stop sharing. Yeah, I just wanted to say this. Okay. Who is Surya? அந்த சுகன்யா மேடம் நினைக்கிறேன். கௌரி மேடம். Gauri. Okay. எனக்கு ஃபர்ஸ்ட் அது காமிக்க மாட்டேங்கிறது நேம் சேஞ்ச் பண்றதுக்கு. That's okay. That's okay. Some new names, so I just wanted to. Because that will be better for Nitya also to take the attendance. அம்மா மத்தா நான் சுகன்யா வாழணும்னு நினைச்சிட்டேன் மத்தா. Okay, நல்ல வேலை. அதான் இப்பதான் I'm coming out, so I saw this. Yeah. So just நான் படிச்சதுனால I thought I should also tell you how to find out whether a dhatu is Atmanepadi. இப்ப நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்ம ஒரு எண்டிங்கை வச்சு நம்மளே கண்டுபிடிக்கலாம். But the markings will not be there in all the dhatus. I sent the dhatu pata. அதுல கடைசியில ஒரு நோட் மாதிரி கொடுத்திருக்கேன். Today I will forward this book also where there is marking. So அதோட we can find out. Then next we will see what are the conditions for Idagama also. Okay, that we will see in the next class.